தேமுதிகவுக்கு வாக்குப்பலம் உள்ள 9 வாக்குப்பலம் உள்ள இடத்துல தான் அதிமுக இருக்குது. பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் 2026 பாமகவோட தாங்கள் பெரிய சக்தின்னு தான் தங்களோட அரசியல் பேரத்தை வைப்பாங்க. பாமகவை எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தியிருக்க நமக்கு கண்ணெதிர தெளிவாக தெரியுது. எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை மறைச்சி பொதிஞ்சு விஷயத்தை வெளிக்கொணராமல் கொண்டு போயிட்டிருக்காரு. 10.5 அவர் கொடுத்தது சரியா தப்பாங்கிறத சொல்லுவாராம். இந்த 10.5 இன்னைக்கு வேணும்னு டாக்டர் ராமதாஸ் முள்ளை பிடிச்சாலும் முருங்கை பிடின்னு சொல்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக பிடிச்சுன்னு இருக்கிறார். எனக்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் விஷயம் ஒரு மோதல் வந்தது. இந்த நியாயமான இடத்துல தான் மோதல் வந்தது. ஏதோ ஜெயலலிதா படத்தை போட்டால் சேலத்தில் உங்களுக்கு 38% ஓட்டு அப்போ திருநெல்வேலி ஏன் 8% ஓட்டு போச்சு? ஜெயலலிதா படத்துக்கு திருநெல்வேலி வேல்யூ இல்லையா? இங்கே சேலத்தில் மட்டும்தான் வேல்யூவா? ஏமாற்ற முடியாது எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களே. விஜய்கிட்ட கேட்கறது தான், நீங்கள் பிரைமரி போல்ஸா சபார்டினேட் போல்ஸா எப்படி வர போறீங்க? பலம் நிரூபிக்காத விஜய் எப்படி பலத்தை நிரூபிக்க போறீங்க? பேரம் பேசி யார்ட்டையா சீட்டு வாங்கி பலத்தை நிரூபிக்க போறீங்களா? அந்த ரூட்டை சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் நீட்டு சிஏஏ பற்றிய அந்த கருத்துக்களை சொன்னால் கரெக்டாக இருக்கும். சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவிதரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இப்போ பரபரப்பாக பரப்புரைகள் போய்கிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமகவினருக்கு எந்த ஓட்டுமே செலுத்தக்கூடாது, வாக்களிக்கக்கூடாது, அதிமுக சார்பாக இது ஒரு உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஓட்டம் எப்படி இருக்கும்னா, 25% வாக்குபலம் கொண்ட பாமக விக்கிரவாண்டியில் 17% தான் எடுத்திருக்காங்க. மீண்டும் அவங்க 25 தாண்டி போயிட்டாங்கன்னா அவங்க 2026 ஒருவேளை, ஏன்னா 26 மார்ச் தான் எல்லாத்துக்குமே தீர்வு வரும், ஒருவேளை அன்புமணி ராமதாஸை 2016 முதலமைச்சராக முன்னிறுத்தின மாதிரி அன்புமணி ராமதாஸ் முதல்வர் 10.5 வென்றே தீரணும், 10.5 வெற்றி பெறதுக்கு பாமகவுக்கு வாக்களிங்கன்னு தமிழ்நாட்டின் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டியான வன்னியர் சமூகத்தை முன்னிறுத்தி கூட அவங்க களமாட முயற்சி பண்ணலாம். காரணம், இன்னைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை அதில் பாதிக்கப்படுறது எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி கொங்கு வேளாள கவுண்டர் வாக்குகளை அண்ணாமலைகிட்ட இழந்து நிற்கிறாரு. அண்ணாமலை கோயம்புத்தூரில் பெரிய அளவுக்குள்ள கொங்கு வேளாளர் வாக்குகளை கவர்ந்துட்டார். ஈஸ்வரனுக்கு 15% இல்லாமல், தேமுதிக இல்லாமல், மதிமுக இல்லாமல் பெரிய அளவு வாக்கு சதவீதத்தை பெற்றுட்டார். நீலகிரியில் பாஜக 2வது இடம், பொள்ளாச்சியில் 2வது இடம் மற்றும் மற்ற பகுதிகளிலையும் கூட அண்ணாமலைக்கு கொங்கு வேளாளர்கள் மத்தியில் மோடி கொங்கு வேளாளர்களை குளோரிஃபை பண்ணது, அண்ணாமலை எம்பவர் பண்ணுறதெல்லாம் அந்த செல்வாக்கு எடப்பாடி பலகீனப்பட்டு ஈர்ப்பு சக்தியற்ற அண்ணாமலை கொங்கு வேளாளர்கள் மத்தியில் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிறாரு. உண்மை. சிலர் சொல்கிறாங்க எடப்பாடிக்கு எதிராக நான் சொல்கிறேன்னு. இல்லை, உண்மையை சொல்கிறேன். அதே வேளை எடப்பாடிக்கு மெரிட்டே நான் இப்போ சொல்கிறேன். சேலத்தில் 38% வாக்கு அதிமுக எடுத்துட்டாங்க. அங்கே பாமக 9% வாக்கு தான் எடுத்திருக்காங்க சேலத்தில். அதுவும் எடப்பாடியிலேயே 9% தான். எடப்பாடி ஐ கணேசன் வெற்றி பெற்ற இடம், ரெட்டையில் 3வது போன இடம் எடப்பாடி பழனிசாமியே 3வது போன இடம். ஆனால் இன்றைக்கி 40,000 ஓட்டு லீடிங் திமுகவோட. அதுவும் 5% ஓட்டு அதிகம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசரான செல்வ கணபதியை விட கேண்டேச்சரை விட அதிகம். காரணம், பாமக ரொம்ப மோசமாக போயிடுச்சு சேலத்தில். எடப்பாடியில் 9%, வெள்ளாள கவுண்டர் கூடிய ஓமலூரில் 12%ன்னா அண்ணாமலை மூலமாக மோடி பிரதமர்னு வெள்ளாள கவுண்டர் ஓட்டு ஓமலூரில் வந்திருக்கு. அப்போது கோல் தமிழ்நாட்டில் வெள்ளாள கவுண்டர் ஓட்டில் எடப்பாடி பழனிசாமி பலகீனம் அடைஞ்சிருக்கிறாரு. ஆனால் வன்னிய கவுண்டர் ஓட்டில் அவர் மேலே வந்திருக்கிறாரு. 38% சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி எடுக்கும்போது திருநெல்வேலியில் 8% தான் ரெட்டையில் எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் எடுக்கிறாப்புல. அப்போ கட்டத்தில் ஜிஆர் எட்மண்ட் சார், எங்கள் சீனியர் ஜிஆர் எட்மண்ட் சார் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர், என்னோட சீனியர் அட்வொகேட். அவர் ஜாதி பார்க்காம மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு கேண்டிடேட்டாக திருநெல்வேலியில் ஜெயிக்க வச்சாங்க. அப்போ நாஞ்சில் மனோகரன் பாளையங்கோட்டையில் ஜெயித்தார், ஒய்எஸ்எம் யூசுப் ராதாபுரத்தில் ஜெயித்தார். இப்படி அன்னைக்கு இருந்த திருநெல்வேலி தொகுதியில் உள்ள தொகுதிகளில் இன்றைக்கி ரெட்டையில் வெறும் 8% எடுக்குது. நாடார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போயிட்டாங்க. எம்பி இல்லை, எம்எல்ஏ இல்லை, எதுவும் இல்லை. ஜெயலலிதா, சேர சோழ பாண்டியர், தென்னிந்தியாவை ஆண்ட அரச மணிமுரன்னு நாடார்களை குளோரிஃபை பண்ண மாதிரி எடப்பாடிக்கு சொல்கிறதுக்கும் மனசு இல்லை. ஸோ அவங்க எதுக்கு எடப்பாடிக்கு நம்ம ஓட்டு போடணும்? நாடார்கள் எடப்பாடிக்கு ஓட்டு போடுறது எந்த லாபமும் இல்லை, எந்த பலனும் இல்லை, நாடாருக்கு ஆகாத இல்லை. ரெட்டையில்னு அவங்க 8% ஓட்டு மட்டுமே அந்த பகுதியில் கொடுத்தாங்க. அதுவும் நாடார் ஓட்டாக இருக்காது.
5% தான் நாடார் ஓட்டு வந்திருக்கும். ஆனால் சேலத்தில் வந்து அதே ரெட்டையில் வந்து 38% வாக்களை பெற்றிருக்குதுன்னு சொன்னால், பாமக பலகீனப்படுத்தி இருக்குதுன்னா, வன்னியர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி 10.5 கொடுத்தாருங்கிறதுக்காக அவர் மேலே பெரிய ஒரு பற்றுதலை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கன்னியாகுமரியில் இந்து கிறிஸ்டின் போலரைசேஷனில் 4% அதிமுக போயிட்டு, ஆனால் அதே வன்னியர் அல்லாத போலரைசேஷன் ஓரளவு இருந்தாலும் 23% வாக்கை தருமபுரியில் வன்னியர் ஆதரவில் எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் வந்து பெற்றிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் சிதம்பரத்தில் வாக்கு வலிமை அதிகம், இது விழுப்புரத்தில் வாக்கு வலிமை அதிகம். இப்படி ஒரு வெள்ளூரில் துரைமுருகன் மகன் வன்னியரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஏசி சண்முகத்துக்கு எதிராக சில வன்னியர் வாக்குகள் வரலையே தவிர மற்றபடி வன்னியர் வாக்குகள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அளவு வந்துட்டு 13% வன்னியர்கள் இருக்காங்க. போலிங்கில் 14% அவங்க ஓட்டு போலாச்சுன்னா கூட ஒரு 7 to 8% வன்னியர் வாக்குகள் வந்து எடப்பாடி பழனிசாமி கிடச்சிருச்சு. அவருக்கு எடுத்த 20%ல் 8% வாக்கு வன்னியர் வாக்குன்னா 100 ஓட்டில் 40 ஓட்டு வன்னியர் ஓட்டு. முக்குளத்தூர் ஓட்டு இல்லை. இது சிலவங்க தெரியாமல் பேசுகிறாங்க. முக்குளத்தூரில் காலி, நாடார்களில் காலி, ஆனால் படுமோசமாக காலி. தேமுதிகவால் ஒரு 6% ஓட்டு உள்ளே வந்திருக்குது. அதுவும் நம்ம டீட்டெயிலாக இதிலே சொல்லிடுறேன். தூத்துக்குடியில் விளாத்திக்குளம் ஒட்டப்படாரம் கோயில்பட்டியில் தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் வாக்களித்ததுனால அவர் ஓரளவு டெபாசிட் வரல. நாடார் பெல்ட்டில் திருச்செந்தூரில் 12%, விளாத்திக்குளத்தில் 20%. பார்த்துக்கிடுங்க. அப்போ ஒரு 8% மேலே தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் வந்து பிரேமலதா அம்மையாரோட பிரச்சாரத்தால் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில் போட்டிருக்காங்க. திருமங்கலத்தில் 16% தேமுதிக ஓட்டு எடுத்த இடத்துல இன்னைக்கு லீடிங். அருப்புக்கோட்டையில் தேவாங்கர் செட்டியார் போன்ற சமூக மக்கள் அடர்த்திய ஓரளவு வாழக்கூடிய இடத்துல லீடிங். இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கு வாக்கு பலம் உள்ள 9 வாக்கு பலம் உள்ள இடத்துல தான் அதிமுக வந்திருக்கு. ஒரு 6% வாக்குகளை வந்து தேமுதிக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் வந்து 2026 பாமகவோட தாங்கள் பெரிய சக்தின்னு தான் தங்களோட அரசியல் பேரத்தை வைப்பாங்க. இந்த காலகட்டத்துக்குள்ளே பாமகவை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பலகீனப்படுத்தியிருக்க நமக்கு கண்ணெதிர தெளிவாக தெரியுது. ஆக பாமகவை பலகீனப்படுத்தி ஒரு 7-8% வன்னியர் வாக்கை வாங்கினால தான் இன்றைக்கி 20% வாக்கு பலத்தில் எடப்பாடி பழனிசாமி நிற்கிறாரு. 10.5 இவர் சிவி சண்முகம், KP முனுசாமி, வீரமணி, அன்பழகன், இன்னும் பல வன்னியர் தலைவர்கள்லாம் வன்னியர் ஓட்டு ஹெவியாக வர்றதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி துணை புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இதே எடப்பாடி பழனிசாமி 10.5 கொடுத்தாருன்னு வடார்காடு தென்னார்காடு மாவட்ட பகுதியில் உள்ள வன்னியர்கள்லாம் இவர் வன்னியர்னு நினச்சி இவருக்கு வாக்களிக்கக்கூடிய நிலைமையில் ஒரு 60% வன்னியர் வாக்குங்கிறது வந்து எம்ஜிஆர் பெறலை, கலைஞர் பெறலை, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் பெறலை, ஏன் MK ஸ்டாலின் அவர் கூட பெறலை. எந்த தலைவரும் பெறாத ஒரு ஆதரவை வன்னியர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி பெற்றுட்டார். இதான் உண்மை. இதை நீங்கள் வந்து பிரித்து பார்க்கணும். தமிழ்நாட்டில் பகுதியாக பார்க்கணும், களத்துக்குள்ளே இருந்து பார்க்கணும். ஸோ இது வந்து பாதிச்சிடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். இது வந்து விக்கிரவாண்டியில் இவர் நின்று பெண்ணகர மாதிரி டாக்டர் ராமதாஸ் வன்னியர் மத்தியில் மீண்டும் எழுச்சியை உருவாக்கி 2வது வந்துட்டாருன்னா பாதிச்சிடும். அதனால் அவர் நிற்காமலே ஒதுங்கிட்டார். நிற்காமல் ஒதுங்கினதுக்கு பலரும் பல காரணம் கூடுவாங்க. வன்னியர்களின் கிங்காக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. அவர் 45,000 ஓட்டு எடப்பாடியில் ஜாஸ்தின்னு சொன்னால் அதிமுக தலைவர்களே அவர் தான் டாப்பு. நான் உண்மையை தாங்க சொல்லுவேன். இதை நான் தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன். காஞ்சிபுரம் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ எடப்பாடியை வன்னியராக தான் பார்க்குறாங்கங்கிறத நான் சொன்னேன். நம்ம அக்செப்ட் த ரியாலிட்டி, தென் ட்ரை டு கோ பியாண்ட் தட். ரியாலிட்டியை ஒத்துட்டு தான் அடுத்தால அடிக்க முடியும் அரசியல் களத்துக்குள்ளே. அதுதான் நம்ம பாலிசியும் கூட. அப்போ இப்போ அவர் பெண்ணகர மாதிரி ராமதாஸ் எமர்ஜ் ஆகிடக்கூடாதுன்னு ஓடிட்டார். இப்போது அவர் இல்லாத இந்த களத்துக்குள்ளே 40% வன்னியர்கள் அங்கே இருக்காங்க. வன்னியர் ஓட்டு ஹெவியாக போலாகி டாக்டர் ராமதாஸ் 25% மேலே எடுத்துட்டார்னு வைங்க. ஒரு 25% ஓட்டுக்கு மேலே டாக்டர் ராமதாஸ் எடுத்துட்டார்னு வைங்க. என்ன ஆகும்னா அவர் 10.5 மையமாக வச்சு களத்துக்குள்ளே வந்துடுவார். எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் தலைவர்களே, பத்திரிகை ஆசிரியர்களே, அரசியல் விமர்சகர்களே, வெப் டிவி நண்பர்களே, சேட்டலைட் டிவி நண்பர்களே தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை மறைச்சி பொதிஞ்சு விஷயத்தை வெளிக்கொணராமல் கொண்டு போயிட்டுருக்காரு. 10.5 அவர் கொடுத்தது சரியாக தப்பாங்கிறத சொல்லுவாராம். அவர் கொடுத்த 10.5
அவர் சி.வி. சண்முகம் சட்ட அமைச்சரோட முயற்சியில் அவர் கொடுத்த 10.5. அன்புமணி ராமதாஸெல்லாம் என்ன வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் துட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதவராஜகுல மீனவர் ஆண்டிப்பண்டாரம் ஜங்கம் போன்ற சமூகங்களுக்காகலாம் நான் பாடுபடுறத அந்த சமூகங்களுக்கெல்லாம் எண்ணிக்கை இல்லைன்னு அவுட்ரைட்டாக பேசி ஏதோ பண்ணி எடுத்து வாங்கின 10.5. இந்த 10.5 இன்னைக்கு வேணும்னு டாக்டர் ராமதாஸ் வந்து முள்ளை பிடிச்சாலும் முருங்கை பிடின்னு சொல்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக பிடிச்சி நிற்கிறார். அன்புமணி ராமதாஸும் ஸ்ட்ராங்காக பிடிச்சி நிற்கிறார். அப்போ 10.5 வேணுங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க அவங்களுக்கு. இந்த கட்டத்துக்குள்ளே மு.க. ஸ்டாலின் மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தான் அது கொடுக்க முடியும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு நடத்த முடியாதுன்னு ஒரு அதிரடியாக இந்த இதுக்கு வந்து கலைஞர் மாதிரி அச்சப்பட்டு பொலிட்டிக்ஸ் பண்ணாமல் ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்ஸை வில் பவரோட சரி இது நமக்கு லாபத்தை கொடுக்கும் பார்த்துடலாம், இந்த லெவலில் வந்து நம்ம இதை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு ஸ்டாலின் வந்து கோர்ட்டு தான் அடிச்சுது நான் அந்த இதெல்லாம் சொல்லி எடுத்து அவர் நிற்கிறாரு. இப்போ நம்ம கேள்வி, டாக்டர் ராமதாஸ் ஒரு சைடில் நிற்கிறாரு, மு.க. ஸ்டாலின் இன்னொரு சைடில் தெளிவாக நிற்கிறாங்க. ரெண்டு பேரும் அவங்கவுங்க பாயிண்டில் உறுதியாக நிற்கிறாங்க, ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எனக்கு இதுதான் அரசியல் கெயின்னு டாக்டர் ராமதாஸ் நிற்கிறார். வன்னியர்களுக்கு நான் உறுதியானவனு இதில் நிற்கிறாரு. நான் வன்னியரில் கொஞ்சம் ஓட்டு எடுத்து மற்றவங்களை கன்சால்டேட் பண்ணி நான் இதில் வட தமிழகத்தில் ஜெயித்துருவேன், என்னால் இதில் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையில் மு.க. ஸ்டாலின் வந்து கலைஞர் மாதிரி அச்சப்படாமல், கலைஞர் மாதிரி பயந்து பொலிட்டிக்ஸ் பண்ணாமல் ஸ்ட்ராங்காவில் போகிறோட ஒரு பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு. இதில் இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு நிலைப்பாடு என்ன? நீங்கள் கலைஞர் பக்கம் நிற்கிறீங்களா, டாக்டர் ராமதாஸ் பக்கம் நிற்கிறீங்களா? 10.5 உங்கள் கருத்து என்ன? நீங்கள் பிரித்தது சரியா தப்பாங்கிறத சொல்ல முடியாத நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். மற்றவங்க இதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம், மற்றவங்களுக்கு இது புரியாமல் இருக்கலாம், எதையும் கண் கருத்துமாக பார்த்துக்கிட்டு கூடிய நமக்கு வந்து இது தெளிவாக தெரியுது. ராமதாஸ் கையில் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய 10.5 எடப்பாடி 2024 மிகப்பெரிய லாபத்தை அடைஞ்ச 10.5 சரிதான், நான் கொடுத்தது சரிதான்னு சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். காரணம், வண்ணார் நாவிதர் வேட்டுவ கவுண்டர் போன்ற சமூகங்களுக்காக நாம் குரல் கொடுத்துருக்குறாங்க. இந்த சமூகங்கள் வந்து 10% மேலே இருக்கிறாங்க. போயர் மாநாட்டில் கூட நான் ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ண போயர் நூல் வெளியீட்டு விழா, ரவிஜி ஒரு தொழிலதிபர் போயர்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தனி ஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறத நான் ஏன் கருத்தாட்டு நான் போயர் சமூக மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு நான் போய் அங்கே என்னோட கருத்தை பதிவு பண்ணிட்டு வந்தேன். இந்த சூழல்களில் நான் எல்லா சமூகங்களையும் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நாவிதர் வண்ணார் இதெல்லாம் வெறுமனே ஊடகத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கல, களத்தில் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமிக்குள்ள சிக்கல், நான் கொடுத்தது சரிதான்னு சொல்கிறது கூட முடியாமல் இருக்கிறார். எனக்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் விஷயம் ஒரு மோதல் வந்தது, இந்த நியாயமான இடத்துல தான் மோதல் வந்தது. இந்த தெருவில் இறங்கி போராடாத சமூகங்களை பற்றி கவலைப்படாண்டாம், தெருவில் இறங்கி போடாத சமூகங்களை பற்றி கவலைப்படாண்டாம், சாமானிய சமூகங்களை பற்றி எப்படியும் தலையில் தப்பளம் தேய்ச்சிடலாம், வண்ணார் நாவிதர் குயவர் இந்த மாதிரிப்பட்ட சமூகங்களை வந்து தெருவில் இறங்கி போராட மாட்டாங்க, ஸோ அவங்க பிரச்சனை இல்லை, வலையர்லாம் அதில் வருது, ஸோ நம்ம அரசியல் அதிகாரம் உள்ள சமூகங்களை மட்டும் திருப்திப்படுத்தினா போதும்னு அவங்க ஒரு முடிவெடுத்து போனாங்க. சுனில் கனகூலு நண்பர் தான், அவர் தான் அந்த இடத்துக்குள்ளே முடிவெடுத்து போனார். அப்போ தான் நான் அதில் எடப்பாடி பழனிசாமிகிட்ட முரண்பட்டேன். அதுவரை எய்தர் எடப்பாடி எலெக்ஷன் சொன்னவன், கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னவன், தினகரன் 3 மாதம் கழிச்சும் இதைத்தான் சொல்லிட்டு இருப்பாருன்னு தினகரனை கிண்டல் பண்ணவன். நான் வந்து அந்த இடத்துக்குள்ளே இது அநீதிங்கிறதுல போர்க்கொடி தூக்குனேன். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இதை செய்யணுங்கிறதுல நான் ஆணித்தனமாக இருக்கேன். தமிழக முதல்வரோட இன்னையோட அந்த முடிவுக்கு எங்களோட ஒரு அழுத்தமும் ஒரு காரணம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் பிசிலேயோ எம்பிசிலேயோ மாறுபாடுகளை பண்ணணும். நீங்கள் அதிகம் பண்ணி இருந்தாங்கன்னா 10:30 மேலேயே கொடுங்க, நோ இஷ்யூஸ். இதுதான் நம்ம கருத்தாக நம்ம முன்வைக்கிறோம். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு டாக்டர் ராமதாஸ் 25% தாண்டிட்டாருன்னா 10.5 வச்சு அவர் களத்துக்குள்ளே நிற்பார். அவர் 10.5 வச்சு 2026 களத்தில் நின்னா எதிர்த்தரப்பில் ஸ்டாலின் தான் நிற்பார். இதில் ஒரு இஷ்யூவே இல்லாமல் நிற்கிறாரு. மீண்டும் 10.5 இஷ்யூவாக வந்துடக்கூடாதுன்னு எடப்பாடி பரிதவிக்கிறாரு. நீங்கள் பண்ண தப்பு உங்களை விடுமா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களே? நியாயமா ஐயா நீங்கள் பண்ணது? ஜாதிவாரி கணக்கெடுப்பு போட்டிங்களா ஐயா? நியாயம். நம்மளும் சொன்னோம், ராமதாஸுக்கிட்ட கொடுத்துக்கிட்டு உடனே சீட் ஷேரிங் பண்ணலைன்னா எடுத்துகிட்டு ஓடிடுவார், கலைஞரையே அழுகுன மாம்பழம்னு சொன்னவர், கலைஞர் அரசியல் ரீதியாக ஏமாந்தார், இவர் அரசியல் சக்தி ஆகிட்டார், சந்திரசேகர ராவ் தெலுங்கானாவை எடுத்துகிட்டு சோனியா காந்தி அம்மையாரை ஏமாத்தின மாதிரி நடந்துடக்கூடாது, கவனமாக இருங்கன்னு சொன்னோம். ஆனால் நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு போட்டுக்கிட்டு அநீதி இழைச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் பண்ணதே சரின்னு கூட உங்களால் சொல்ல முடியாமல் இருக்குதுங்க. இது வந்து நான் சொல்கிறது அதிமுகவிலையும்
நடுநிலையோடு சிந்திக்கக்கூட பலதரப்பட்ட ஜாதி மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறது நியாயம்னு தெரியும். பறையர், செங்குந்தர், வேட்டுவ கவுண்டர் போன்ற சமூக மக்கள், வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமூக மக்கள் மத்தியிலையும், அகமுடையார் போன்ற சமூக மக்கள் மத்தியிலையும் நான் சொல்கிறது நியாயம்னு தெரியும். ஸோ நீங்கள் ஒரு அவசரப்பட்டு குலசேகரன் கமிட்டியை போட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒன்றை சொல்லிக்கிட்டு என் போன்றவர்களோட ஆலோசனையை மதிக்காமல் வண்ணார், நாவிதர், வேளிர் போன்ற சமூகங்களுக்கு அநீதி இழைத்த இஷ்யூவை எடப்பாடி பழனிசாமி மீண்டும் நாம் பண்ணது சரிதான்னு சொல்ல முடியாத இக்கட்டான சூழ்நிலையில் கேட்ச் 24 சிச்சுவேஷனில் அவர் இருக்கிறார். இதை மறைக்கிறதுக்கு தான் எடப்பாடி இவ்வளோ அரசியலையும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. தேர்தல் களத்தை விட்டு அவர் ஒதுங்கி போகிறதுக்கும் இதுதான் காரணம். இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் ராமதாஸ் 25% தாண்டிட்டாருன்னா வன்னியரில் இப்போ அவர் அடைஞ்சிருக்க கெயின் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால அவர் பதறாரு. ஸோ ராமதாஸ் ஒன்றுமில்லாமல் போயிட்டாருன்னா ராமதாஸுங்கிற ஒரு களத்தில் இல்லாமலே தான் அரசியலை பண்ணிட்டு போயிடலான்னு பேராசைப்படுறாரு. இதுதான் அவரோட இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு காரணம். அதே வேளையில் ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டு கேட்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா ஓபிஎஸ் இருக்கிறாரு, டிடிவி இருக்கிறாங்க. 24 அவங்க ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டு கேட்க தானே செய்தாங்க. இதில் என்ன புதுசாக இருக்குது? விருப்பம் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கேட்ட சீமான் ஜெயலலிதா படத்தை போட்டால் தான் அது புது நியூஸு. இப்போ நீங்கள் என்னோட டீமில் உள்ளவங்க கும்பகோணத்தில் இருக்காங்க. கும்பகோணத்தில் ம.க. ஸ்டாலினா வேட்பாளர், அவர் ஜெயலலிதா படத்தை போட்டு தான் பாமக சார்பாக வாக்கு கேட்டார்னு தானே சொல்கிறாங்க. பல தொகுதிகளில் கேட்டது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் தானே. அப்போ இதை சொல்லி இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளையில் 25% வாக்கு தாண்டிட்டாருன்னா ஜெயலலிதா படத்தை போட்டு தான் இந்த ஓட்டு வந்துன்னு நாளைக்கு சொல்லணும். ராமதாஸுக்கு அந்த அதிக ஓட்டுக்களை ராமதாஸ் பெற்றுட்டாருன்னா அதை டிஸ்கிரெடிட் பண்ணணும். அதுக்காக இந்த இதையும் சொல்கிறாரு. அதிக ஓட்டு பெற்றக்கூடாதுங்கிறதுக்குள்ள வேலைகளையும் பல நுணுக்கமான இதுலேயும் பண்ணுறாங்க. எங்க ஜெயலலிதா படத்தை போட்டு தானங்க எங்கள் ஊரில் பசுலியான ஓட்டு கேட்டார், 4% தானங்க வந்தது. ஜெயலலிதா படத்தை போட்டு தானங்க தூத்துக்குடியில் ஓட்டு கேட்டாங்க, டெபாசிட் கிடைக்கலிங்க. ஜெயலலிதா படத்தை போட்டு தானே திருநெல்வேலியில் ஓட்டு கேட்டாங்க, 8% தானே வந்தது. அப்போ இங்கே ஜெயலலிதா படத்தை போட்டால் சேலத்தில் ஓட்டு வந்துட்டு என்னையா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களே, ஊரை இப்படி மக்களை 4 பேர் உங்கள் ஆட்கள், இது இவர் யார், பொங்கலூர் மணிகண்டன் மாதிரி என் சகோதரர் தான் மணிகண்டன், 4 பேர் இருந்துக்கிட்டு இந்த கள்ள கப்சா கதைகளை விட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் சேலத்தில் உங்களுக்கு எதுக்கு 38% ஓட்டு வந்து? வன்னியருக்கு 10.5 கொடுத்தீங்கன்னு வந்தது. ரெட்டாலைக்கு வந்த வாக்கு அல்ல, வன்னியருக்கு 10.5 கொடுத்ததுக்கு வந்த வாக்கு. இந்த உண்மையை மறைச்சிக்கிட்டு இதை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே பொதிஞ்சு அரசியல் பேசிடுவீங்களோ? அப்போ பறையர், செங்குந்தர், அகமுடையார், உடையார், தொட்டிய நாயக்கர் இவங்கெல்லாம் ஏமாளி ஜாதிகளா? இவங்கெல்லாம் இளிச்சவாய் ஜாதிகளா? இவங்கெல்லாம் அரசியல் விவரம் தெரியாதவங்களா? ஏதோ ஜெயலலிதா படத்தை போட்டால் சேலத்தில் உங்களுக்கு 38% ஓட்டு வந்து, அப்போ திருநெல்வேலி ஏன் 8% ஓட்டு போச்சு? ஜெயலலிதா படத்துக்கு திருநெல்வேலி வேல்யூ இல்லையா? இங்கே சேலத்தில் மட்டும்தான் வேல்யூவா? ஏமாற்ற முடியாது எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களே. உண்மையை சொல்லுங்க. நீங்கள் வன்னியருக்கு கொடுத்தீங்க 10.5, ராமதாஸையே தூக்கி போட்டு உங்ககிட்ட வந்துட்டாங்க வன்னியர். ஓமலூரில் 12% எடுத்த பாட்டாளி மக்கள் கட்சி எடப்பாடியில் 9% எடுக்குது. டேட்டாவோட தான் நான் பேசுகிறேன். இதில் ஜெயலலிதா எங்கேருந்து வந்தாங்க? சும்மா நீங்கள் மீண்டும் ராமதாஸ் எழும்பிடக்கூடாது. அவர் வன்னியர் மத்தியில் எமர்ஜி ஆகி வந்துட்டாருன்னா 10.5 எடுத்து களத்துக்குள்ளே நிற்பார். அது உங்களை அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் திணறடிச்சிடும். அந்த சைடு தெளிவாக ஸ்டாலின் ஆர்கனைஸ் பண்ணிட்டு போயிடுவார். துரைமுருகன், குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், சிவசங்கர் இவங்க வச்சு கொஞ்சம் குறிப்பிட்ட வன்னியர் வாக்குகளையும் நான் வன்னியர் வாக்குகளை மெஜாரிட்டி பண்ணி 52, 57, 62 காமராஜ் ஸ்ட்ராட்டஜியில் ஸ்டாலின் ஏறி போயிடுவார். ராமதாஸ் 10.5 எடுத்தாருன்னா வன்னியர் மிகப்பெரிய சமுதாயம். அந்த சமுதாயத்தில் மீண்டும் பழைய பெருமையும் செல்வாக்கையும் அடைய ஆரம்பிச்சிருவார். அப்போ எடப்பாடி எங்கே நிற்பார்? எடப்பாடிக்கு யார் நிற்பாங்க? அப்போ இந்த 10.5 இந்த வன்னியர் இஷ்யூவும் அப்படியே டை டவுன் ஆகணும்னு எடப்பாடி நினைக்கிறார். நாம அதில் கேர்ஃபுல்லாக இருந்து நம்ம உண்மை நிலையை மக்களுக்கு கொடுக்குறோம். இதில் ரொம்ப பிரமாதமாக அரசியல் பண்ணுறது, வெற்றி ஃபார்முலாவை கையில் எடுத்துகிட்டு பண்ணுறது, கலைஞர் மாதிரி பயந்து பண்ணாமல் அசால்ட்டாக நிதானமாக கரெக்டாக அட்ராக்டாக மு.க. ஸ்டாலின் பண்ணுறது தான். ராமதாஸ் சொல்லவே வேண்டாம், அவர் போருள்ள தலைவர், தோல்வியை ஒத்துக்க மாட்டார், எப்படியும் ஜெயிப்புங்கிற அளவு நிற்பார். அவர் 25%க்கு மேலே வந்துட்டார்னா 10.5 எடுத்து தமிழ்நாடு வட தமிழகத்தின் அரசியல் தோற்றத்தையே மாற்றிடுவார். 2வது இடம் வந்தாலும் பெரிய சக்தியான அனுப்புன்னு அவர் நிற்பார். முதலிடம் மு.க. ஸ்டாலினுக்கு வரலாம். ஸோ இப்படி ஒரு நிலைமையில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கெயினை அடைஞ்சிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒரு பெருத்த பின்னடைவாக போகும். அந்த பின்னடை வரக்கூடாதுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி ஸ்ரூடு பொலிட்டீஷியன், திறமையான பொலிட்டீஷியன், அவர் ரொம்ப திறமசாலி, துல்லியமாக விஷயங்கள் அணுகக்கூடியவர். ராமதாஸ்
விக்கிரவாண்டியில் வாக்கு எடுத்துடக்கூடாது, எடுத்தால் 10.5 26க்கு பெரிய ஃபோல்ஸாக கொண்டு போயிடுவார். எடப்பாடி பழனிசாமி வலமும் போகாமல் இடமும் போக முடியாமல் இஷ்யூ இல்லாமல் மாட்டிக்கிடுவார். ஸோ இந்த 10.5ங்கிறது இஷ்யூவாட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவர். ராமதாஸ் குறைஞ்ச ஓட்டு எடுத்தாருன்னா அது இதோட டைடவுன் ஆயிரும்னு நினைக்கிறாரு. இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு திட்டம். நாம் அந்த திட்டத்தை கண்டுபிடிச்சிட்டோம். வெளிப்படையாக சேனல் ஃபைல போட்டு உடைச்சிட்டோம். தாவேக தலைவர் அவர்கள் வந்து நீட்டுக்கு நடக்கிற குளறுபடிகள்லாம் பார்க்கும்போது அதுக்கு நான் வந்து நீட் விலக்குக்கு வந்து ஆதரிக்கிறேன், அரசுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் பேசியிருக்காரு. அவர்கிட்ட எனக்குள்ள ஒரே கேள்வி, அவர் நலத்திட்டம் பண்ணுறாரு, வறுமை ஒழிப்பு பண்ணுறாரு, பாராட்டுறேன். 234 தொகுதியிலும் 1, 2, 3 மார்க் எடுத்த முதல் 3 இட மாணவர்களுக்கு பரிசு வழங்குறாரு, நல்ல செலவழிக்கிறாரு, பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அதில் நாம் நம்ம மனப்பூர்வமாக அதை நம்ம அவரை பாராட்டுறோம். நீங்கள் பிரைமரி ஃபோல்ஸா சபார்டினேட் ஃபோல்ஸாங்கிறத பதிவு பண்ணுங்க. காலையில் ஒரு தொலைக்காட்சிக்காரங்க நான் ரொம்ப பேசணும்னு நினச்சி என்கிட்ட வந்தாங்க. நான் ஒற்றை லைன்லேயே அடிச்சிட்டேன். எங்கே யானையை பார்த்த பார்வையற்றவர் மாதிரி சில அரசியல் விமர்சகர்கள் பார்க்குறாங்க. நமக்கு வந்து அவர் பிரைமரி ஃபோல்ஸா சபார்டினேட் ஃபோல்ஸாங்கிறத அவர் கிளியர் பண்ணலைங்கிறது தெளிவாக தெரியுது. நீங்கள் முதன்மை சக்தியாக விஜயகாந்த் கமல்ஹாசன் மாதிரி 214லையும் 39லையும் கேண்டிடேட் போட்டாங்க. அவங்க முழுமையாக கேண்டிடேட் போட்டாங்க. இப்போ சட்டமன்றம் 214 கேண்டிடேட் போட போகிறீங்க, அல்லது சீமானை காட்டி எடப்பாடி பழனிசாமிகிட்டையும் எடப்பாடி பழனிசாமியை காட்டி சீமான்கிட்டையும் சபார்டினேட் ஃபோல்ஸ் ஆட்டு பேரம் பேச போகிறீங்களா? இதை நீங்கள் தெளிவுபடுத்திங்கிறத நான் கேட்டுட்டேன். இது தெளிவுபடுத்தலைங்கிறது கூட புரியாமல் பல அரசியல் விமர்சகர்களும் அந்த நுணுக்கமான இந்த பாயிண்ட்டை கேட்ச் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு நெறியாளரே ஒரு தொலைக்காட்சியில் என்கிட்ட ஒரு சகோதரர் தான் பேசினார். நான் எடுத்த அடுப்பில் அவரை பொசிஷன் பண்ண சொல்லுங்க, பிரைமரி ஃபோல்ஸா சபார்டினேட் ஃபோல்ஸாங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். நான் மீண்டும் விஜய்கிட்ட கேட்குறது தான், நீங்கள் பிரைமரி ஃபோல்ஸா சபார்டினேட் ஃபோல்ஸா எப்படி வர போகிறீங்க? விஜயகாந்த் 214 கேண்டிடேட் போட்டு வந்தார், கமல்ஹாசன் 39 கேண்டிடேட் போட்டு வந்தார். நீங்கள் பாராளுமன்றத்துக்கே வந்தவங்க கேண்டிடேட் போடலை கமல்ஹாசனை மாதிரி. ஸோ அந்த இடத்துல நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க. என்னோட கணிப்பு அங்கே நீங்கள் கேண்டிடேட் போட்டு வாக்கு எடுத்துட்டாங்கன்னா இப்போ 26ல் நீங்கள் ஒரு பெரிய பிளேயராக பல நிரூபித்த ஒரு பிளேயராக இருப்பீங்க. இப்போ உங்களை வந்து சசிகலா அம்மையார் மாதிரி 0%, சசிகலா அம்மையார் ஜெயலலிதாவுக்கு தோழி, பெரிய ஸ்டாச்சரில் இருக்கக்கூடியவங்க, முக்கலத்தோரை எம்பவர் பண்ணவங்க, பெண், ஒரு லெவலில் அவங்களுக்கு ஒரு ஸ்டாச்சர் இருக்குது, அவங்க 0%லாம் இருக்கிறாங்க. தீபா ஜெயக்குமார் ஜெயலலிதாவின் இரத்த உறவு, அவங்க ஜெயலலிதா இறந்தது என்ன கூட்டம் அவங்க இருந்த இடத்துல டி நகரில் எப்பப்பா, அது முத்திரையர் கிராமத்துலலாம் அவனுக்கு கம்ப்ளீட்டாக போர்டு இல்லாத கிராமமே கிடையாது. தென்னார்காடில் உள்ள கடலூர் பகுதியில் வன்னிய சமூக மக்கள்லாம் வந்து கையில் பச்சை குத்திட்டு வந்தாங்க, நானே நேரில் பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கில் இருந்தவங்க, அவங்களும் பலம் நிரூபிக்காதவர். அதே மாதிரி விஜய் ஒரு பெரிய நடிகர், அபிமானங்கள் கொண்டவர், அவரும் பலம் நிரூபிக்காதவர். இதுதான் விஜய்க்கு ஸ்டாச்சர். இன்னைக்கு பலம் நிரூபிக்காத விஜய், சசிகலா, தீபா ஜெயக்குமார் மாதிரி பலம் நிரூபிக்காத விஜய், அரசியலுக்கு வராத நடிகர்களும் பலம் நிரூபிக்காதவங்க தான். அஜித்குமார் பேரெல்லாம் அண்ணாமலை பேசுகிறாரு, எடப்பாடி கிண்டல் பண்ணதுக்கு உங்கள் தலைவரை வச்சு சொல்லுங்க ஐயா விஜய் அஜித்துன்னு சொல்லிக்கிட்டுன்னு அஜித்குமார் பேரையும் சேர்த்து தான் விஜய் பேரை சொல்லும்போது ஸ்ரூடா அண்ணாமலை அதை சொல்கிறாரு. ஸோ பலம் நிரூபிக்காத விஜய் எப்படி பலத்தை நிரூபிக்க போகிறீங்க? பேரம் பேசி யார்ட்டையா சீட்டு வாங்கி பலத்தை நிரூபிக்க போகிறீங்களா? 214லையும் கேண்டிடேட்டுன்னு விஜயகாந்த் மாதிரி சொல்லி நிரூபிக்க போகிறீங்களா? நீங்கள் வந்து க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ளவங்க, க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ளவங்களுக்கு ஒரு வாக்கு வலிமை உண்டு, கமல்ஹாசனே நிரூபிச்சிருக்கிறாரு. ஸோ அதை நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு என்ன ரூட்டை எடுக்க போகிறீங்கிறதான் விஜய்கிட்ட நான் கேட்குறேன். அந்த ரூட்டை சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் நீட்டு சிஏஏ பற்றிய அந்த கருத்துக்களை சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவர் ஒரு தோற்றத்தை கொடுக்குறாரு. 214லையும் ப்ரைஸ் கொடுக்குறான்னு சொன்னால் 214 போட்டி போடுற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குறாரு. அது ஏற்புடையது அல்ல. அந்த நெறியாளரே அதை கேட்டார், ஏற்புடையது அல்ல. ஏன்னா ஒரு பற்றிருந்த நெறியாளரே அதில் விழுந்துறார, மயங்கிறார, ஏமாந்துறார. இப்போ நம்ம நீங்கள் 214 தொகுதியிலும் வறுமை ஒழிப்பு தானே நீங்கள். நான் அந்த நெறியாளர்கிட்டே கேட்டேன், உங்கள் தொலைக்காட்சி மூலமாட்டே வெரிஃபை பண்ணுங்கள் சார், 40 இடத்துக்கு மேலே ஏழை மக்களுக்கு அவங்க அன்னதானம் கொடுக்கல, எத்தனை இடத்துக்கு கொடுத்தாலும் அவங்கள நான் போற்றி பாராட்டுறேன், வணங்குறேன். அதில் நம்ம மாறுபட்ட கருத்து கிடையாது. மனப்பூர்வமாக விஜயோட மக்கள் நல திட்டங்கள், நற்பணி, அன்னதானம் இதெல்லாம் நம்ம பாராட்டிடுறோம். ஆனால் 214ன்னு புஷி ஆனந்த் தினத்தந்தி பத்திரிகையில் கொடுத்த செய்தி போய் 40 இடத்துக்கு மேலே அது நடக்கலை. ஏன்னா 40 இடத்துக்கு மேலே நடந்துன்னு அவங்க காட்டிட்டாங்கன்னா அந்த தொலைக்காட்சிகளும் வந்து அதை அதுக்கு மேலே அதை டிஸ்பியூட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் 40க்கு மேலே நடக்கலை, 214 பொய்ங்கிறனால தான் நான் அந்த சத்தியம் தொலைக்காட்சியில் வந்து ஆணித்தரமாக கண்ணன்னு நினைக்கிறேன் அவர்கிட்டே சொன்னேன். அப்போ அவங்க வந்து அவங்கள ரிப்போர்ட்டர் இருக்காங்க, நான் சொன்னது சரியா, புஷி ஆனந்த் சொல்வது சரியான்னு அவங்க 214 தொகுதியிலையும் வந்து உங்கள் ஊரில் ப்ரோக்ராம் நடந்தான்னு கன்ஃபார்ம் பண்ணால் தெரியும். இப்போது அந்தந்த ஊரை சேர்ந்த இந்த சேனல் 5யோட வியூவர்ஸுக்கு வந்து அவங்க ஊரில் நடந்தா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியும்.
ஆணித்தரமாக சொல்கிறேன், 40 ஊருக்கு மேலே நடக்கலை, 40 தொகுதிக்கு மேலே நடக்கலை, 234 தொகுதியிலன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் விஜய் வந்து தன்னை பொசிஷன் பண்ணும். 234 நான் போட்டி போட போகிறேன், அல்லது நான் 234 போட்டி இல்லை, நான் சபார்டினேட் போல்ஸ் தாங்கிறத சொல்லணும். அது நாள் இருக்குது. எப்படினாலும் 2026 வரும்போது தெரிஞ்சு போகும். கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்து போகும். அதை 20 மாதமாக இழுத்து அடிச்சுட்டு இருக்கக்கூடாதுங்கனால தான் நான் வந்து இதை கிளியர் பண்ண பிறகு விஜய் பற்றிய கருத்துக்களை சொல்லலாங்கிற ஒரு முடிவோடு நான் இருக்கிறேன். தொடர்ந்து அடுத்த நேர்காணலை சந்திப்போம். நன்றி.